ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு அண்ணன், திரைப்பட இயக்குனர், நற்செய்தியாளர், பாடலாசிரியர், நூலாசிரியர் என்று பன்முகம் கொண்ட ஒரு தேவனுடைய தாசர் அன்பு அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா துறையில் இருந்து கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை தெளிவாக கேட்டு ஆண்டோடைய ஊழியத்தை இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் செய்து வருகிறார்கள். எழுதினாலும் இயக்கினாலும் அது ஆண்டவருக்காக மட்டுமே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களை நான் மனதார வாழ்த்துக்கிறேன். அவர்கள் மூலமாக வெளிவந்த எண்ணற்ற படங்கள் கிறிஸ்துவை அல்லாத எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை, மறுரூபத்தை உண்டாக்கியிருக்கிறது. அவர்கள் மூலமாக எண்ணற்ற புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியிலே பேதுருவின் படகு என்கிற ஒரு புத்தகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் பேதுருவை குறித்த சத்தியங்கள் அடங்கிய ஒரு எண்ணற்ற நல்ல புத்தகம். அது கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவ சபைகளுக்கு, வேதாம கல்லூரிக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பேதுருவை போல என்கிற ஒரு நல்ல பாடல் இன்றைக்கு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுடைய எழுத்தின் வடிவில் அண்ணன் கிறிஸ்டியான் குட்டி அவருடைய இசையில் சகோதரர் கானா சுதாகர் அவர்கள் பாடியிருக்கிற நல்ல பாடல் உங்களுக்கு ஊழியம் செய்யும். அழைப்பின் சத்தத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். கிறிஸ்துவின் அன்பை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்கிற தனித்துவமான ஒரு நல்ல பாடல் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை கேட்டு அவருடைய வரிகள் தனித்துவமான வரிகள், அவர்கள் எழுதுகிற எல்லாமே ஒரு இலக்கியம் கலந்த வரிகளோடு கூட பயணிக்கும். அந்த பயணத்தில் அருமையான அண்ணன் அவர்கள் எழுதின இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயம் இந்த பாடலை கேளுங்கள். அநேகர்கள் இந்த பாடலை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.